விஜய் சிலர் கூவி கூவி அழைக்கின்றனர். அதை விஜய் ஏற்றுக்கொண்டால் தற்கொலைக்கு சமம். விஜய் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் பாஜக விட்டு விலகி விடுவார் அப்படின்னு டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆமாங்க. விஜய் பல கட்சிகள் வலை வீசிக் கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வலையில் விஜய் சிக்குவாரா, சிக்க மாட்டாரா அப்படின்றது காலம் தான் முடிவு செய்யும். குறிப்பாக அதிமுக பெரும் வலை அதாவது வலையை வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. அதில் விஜய் மாட்டுவாரா, மாட்ட மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையில விஜய் அவர்கள் பழையபடி மீண்டும் திரும்பி எழுந்து வந்தா போதும் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில விஜய் அவர்கள் கட்சிய வந்து சுத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் திரும்ப படம் நடிக்க போவாரு அப்படின்ற மாரி பல பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. விஜய் எப்படியாவது முடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இத செஞ்சுட்டு வராங்க. பார்ப்போம் விஜய் அவர்கள் மீண்டும் எப்படி வருகிறார் அப்படின்னு. முன்பை விட பல மடங்கு போர்ஷா வராரா? இல்ல அதை விட குறைவா வராரா? அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பாஜக நேரடியாக வராது. இதுபோல் சந்துல சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த நிலையில ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுக்கு நடிக்கக்கூடிய, டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகரும் கிடைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பாட்டு தயாராகிடுச்சு. சிபிஐ குறித்த கேள்விக்கு கருணாஸ் அவர்கள், அதாவது முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்கள் விஜய் மறைமுகமாக தாக்கியுள்ளார்.